பார்த்தீங்கன்னா ஸ்தாவரப்பள்ளி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்கள்ட்ட கேட்போம், இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் டோர்னமெண்ட் எப்படி போயிட்டுருக்குன்னு. இது யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க? என்னோட பேர் வந்து ஆட்லின். நான் இங்கே வந்து 6th இயர் படிச்சுட்ருக்கேன். ஸோ எவ்ரி இயர் இங்கே வந்து டோர்னமெண்ட் நடக்கும். நிறைய 6 டீம்ஸ் கிட்டே இருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சப்போர்ட்டர்ஸ் நிறைய இங்கே பார்க்க வருவோம். அண்ட் ஆல்சோ இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 6 days ஆகுது. அண்ட் நல்லா மேட்ச் நல்லா போயிட்டுருக்கு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இதை பற்றி? ஆக்சுவலி எவ்ரி இயர் இங்கே காலேஜ்லேருந்து நடத்துவாங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிப்போம். நல்லா இருக்கும், ஹாப்பியாக இருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர் யார் இங்கேயா இல்லை யூனிவர்சிட்டியில்? எனக்கு வந்து பிரவீன் பிடிக்கும். அவர் 6th இயர் தான் படிச்சுட்டு இருக்காரு. சூப்பராக நல்லா பேட்டிங்லாம் பண்ணுவார். எந்த டீம்? கான்கரஸில் இருப்பார். சரி, லாஸ்ட் இயர் எந்த டீம் கப்பு வின் பண்ணாங்க? லாஸ்ட் இயர் வந்து தமிழ் டைகர்ஸ் வின் பண்ணாங்க. யா, இட் வாஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. யா, ரொம்ப பயங்கரமான டீமு. ஸோ நல்ல காம்படிட்டிவாக இருக்கும் இந்த கேம் பார்க்குறதுக்கு. சரி, மொத்தமாக எத்தனை டீம் இருக்குது? அந்த டீம் பேரெல்லாம் என்ன? ஓகே, மொத்தமாக 6 டீம் இருக்குது. ஸோ கான்கரஸ், தமிழ் டைகர்ஸ் இருக்காங்க, அப்புறம் டெக்கான்ஸ் இருக்காங்க, ரூல் பிரேக்கர்ஸ் இருக்காங்க, இன்னும் ஹிந்தி ஹரிக்கன்ஸ் அண்ட் ஆல்சோ எலைட்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது வந்து கான்கரஸ், டெக்கான்ஸ். சரி, இந்த டீம் வந்து ஆல் ஓவர் ரஷ்யா கொண்டு போனால் எப்படி இருக்கும் அது சொல்லுங்கள். ஸோ ஆல் ஓவர் ரஷ்யா கொண்டு போனால் சூப்பராக இருக்கும். பிகாஸ் எல்லாருமே டஃப் பிளேயர்ஸ் இங்கே இருக்கிறவங்க. ஸோ நாங்களும் அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா கண்டிப்பாக, இப்போ நான் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன், கண்டிப்பாக வந்து அது கண்டிப்பாக டோர்னமெண்ட்டை பார்த்தே ஆகணும். அந்த மாதிரி ஒரு டஃப் கேம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கிரிக்கெட் விளையாடுவீங்களா? கிரிக்கெட் நான் விளையாடுவேன்னா ரொம்ப இல்லை, பட் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் லைட்டாக விளையாடுவேன். யா. சரி, வேறு என்ன ஸ்போர்ட்ஸ்லாம் இங்கே அதிகமாக நடக்கும்? வாலிபால் நடக்கும், ஃபுட்பால் நடக்கும், அப்புறம் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் இருக்கும். அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே யூனிவர்சிட்டியிலேருந்து ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க. அண்ட் யூனிவர்சிட்டி தான் நடத்துவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மொத்தமாக எத்தனை ஸ்டூடெண்ட் இங்கே? மொத்தமாக தமிழ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1500 மேலே இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காங்க. நார்த்து, சவுத் எல்லா ரீஜன் ஆஃப் இந்தியாவிலேருந்து படிச்சுட்டு இருக்காங்க. வெஸ்ட்டு, எல்லா ஈஸ்ட், எவ்ரி பிளேஸ். ஸோ வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு புது பிளேஸாக இருக்காது. நம்ம ஊர்லேயே இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால. ஸோ நல்லாயிருக்கும். மொத்தமாக எத்தனை தமிழ் ஸ்டூடெண்ட், மலையாளி ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க? தமிழ் அண்ட் மலையாளிஸ் வந்து ஒரு 1000 அந்த மாதிரி நிறையவே இருப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. மலையாளிஸ் ஆல்சோ இருக்காங்க. யா, ஓகே, மலையாளிஸ் நிறைய இருக்காங்க, தமிழ்ஸும் நிறைய இருக்காங்க, அப்புறம் நார்த் இந்தியன்ஸ் நிறைய இருப்பாங்க. எல்லாமே ஈக்குவலாக இருப்பாங்க. நல்லாயிருக்கும்.